மாலை முரசு நேயர்களுக்கு வணக்கம். உலக புகழ்பெற்ற சயின்ஸ் இதில் டிஎன்ஏ குறித்த ஒரு ஆய்வு முடிவுபடியாக இருக்குது. அந்த ஆய்வு முடிவு என்ன சொன்னதுன்னா, மனிதர்களுடைய ஆயுட்காலத்தை அவங்களுடைய வாழ்க்கை முறை கிடையாது, டிஎன்ஏ தான் தீர்மானிக்குது. கிட்டத்தட்ட 55% தீர்மானிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. முழுவான விவரங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நம்ம கூட மருத்துவர் மதிவதன் அவர்கள் இருக்காங்க. வணக்கம் டாக்டர். வணக்கம். இந்த ஆய்வில் மனிதர்களுடைய வாழ்க்கை முறையை தீர்மானிக்கிறது ஆயுட்காலம் தீர்மானிக்கல, வாழ்க்கை முறையை டிஎன்ஏ தான் தீர்மானிக்குது அப்படின்னா கிட்டத்தட்ட 55%. இது எப்படி சாத்தியம்? இது எல்லாருக்கும் பொருந்துமா? கிட்டத்தட்ட எல்லாருக்குமே பொருந்தும். ஏன்னா நம்மளோட மூலம் எல்லாமே நம்மளோட ஆதி எல்லாமே நம்மளோட முன்னோர்கள் கிட்ட இருந்து தான். ஸோ அதனால நம்மளோட கேரக்டர்ஸ் ஆகட்டும், உள்ளுக்குள்ளே இருக்க எல்லாமே நம்மளோட டிஎன்ஏ கண்டிப்பாக அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. அதில் பாதிக்கு பாதி தான் நீங்கள் சொல்கிறது நம்மளோட லைஃப் ஸ்டைல், வாழ்க்கை முறை தீர்மானிக்குது. ஸோ நம்மளுக்கு வர நோய் நொடியிலேருந்து நம்மளோட ஆயுள் காலம் வரைக்கும் எல்லாமே டிஎன்ஏ சம்மந்தப்பட்டது இருக்குது. ஸோ 55% அவங்க சொல்லியிருக்கிறது கரெக்ட் தான். ஓகே. இந்த ஆய்வு அப்படிங்கிறது வெளிநாட்டில் நடத்தப்பட்ட ஆய்வு. அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வேறு, இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் வேறு. அப்படின்ற பட்சத்தில் நான் கேட்குறேன், அவங்களுடைய வாழ்க்கை முறை மாறும், நம்மளுடைய வாழ்க்கை முறை மாறும். அவங்களே சொல்லிட்டாங்க வாழ்க்கை முறை ஒரு ஃபேக்ட் கிடையாது அப்படின்னு டிஎன்ஏ சொல்லிட்டாங்க. அந்த வகையில் வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கும் டிஎன்ஏ ஒரே மாதிரி இருக்குமா? நமக்கும் அந்த டிஎன்ஏ ஒரே மாதிரி செயல்படுமா? டிஎன்ஏங்கிறது எல்லாருக்குமே ஒரே மாதிரி தாங்க. ஸோ அவங்களுக்கு அவங்க அம்மா அப்பா கிட்டேருந்து வந்திருக்குன்னா நம்மளுக்கு நம்ம அம்மா அப்பா கிட்டேருந்து வந்திருக்கு. ஸோ அதே மாதிரி தான் இங்கே இருக்கிறதுக்கும் நம்மளோட ஜீன்ஸ் ஒரு நம்மளோட மரபணுக்கள் தான் காரணம். ஸோ அதனால் 55% நம்மளுக்கும் அதே மாதிரி பொருந்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பட் ஆராய்ச்சி மூலமாக அது இன்னும் நம்ம இன்னும் கண்டறியப்படலை. இன்னும் விரிவாக ஆய்வு பண்ணணும். அப்போ லைஃப் ஸ்டைலு காரணம் கிடையாதா? அதான் ஈக்குவலி. ஸோ அதாவது பாதிக்கு பாதி நீங்கள் சொல்லியிருக்கீங்க, 55% சொல்லியிருக்கீங்க, கிட்டத்தட்ட அதே தான். ஸோ அதனால் நம்மளோட வாழ்க்கை முறை பாதி அதுக்கு ஈக்குவலாக. ஓகே. அப்போ நான் என்னோட அப்பாவோ தந்தையோ எந்த டிஎன்ஏ நம்மகிட்ட இருக்குன்னு தெரியாது இல்லையா? அப்பா அது இருக்கலாம், அவங்க தாத்தா அது இருக்கலாம் இல்லையா? ஸோ அது எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும்? இது கருமுட்டை உருவாகிறதுலேருந்தே இருக்குது. ஸோ அம்மா கிட்டேருந்து 50% ஜீன்ஸ் வரும், அப்பா கிட்டேருந்து 50% இது வரும். சரிங்களா? ஸோ அப்போ ரெண்டுலேயுமே இட்ஸ் அ மிக்ஸ் ஆஃப் காம்பினேஷன், ரெண்டுமே கலந்து தான் இருக்கும். ஸோ உங்கள் அம்மாவுக்கு உங்கள் தாத்தாவோட ஜீன் இருக்கா இல்லை உங்கள் பாட்டியோட மரபணுக்கள் இருக்கான்னு உங்களுக்கே தெரியாது. சரிங்களா? ஸோ எல்லாமே கலந்து தான் உங்கள் உடம்புல இருக்கிற உங்களோட மரபணுக்கள் இருக்கும். இதில் நம்மளுக்கு என்ன இருக்குதுன்னு ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா தான் தெரியும். இதில் தான் நோய்க்கான மரபணுக்கள் எதுவும் இருக்குதா, வீட்டில் யாருக்காச்சும் இருந்ததுன்னா இதை டெஸ்ட் பண்ணி பார்க்கறதுக்கு தான் முன்னாடி இருந்தே டெஸ்ட் பண்ணி பார்த்தோம்னா நம்மளுக்கு வரக்கூடியதை ஈஸியாக முன்கூட்டியே கண்டுபிடிக்க முடியும். ஓகே. ஒருவேளை கேன்சர் இருந்துச்சுன்னா அந்த உடலை கண்டுபிடிச்சு அதை க்யூர் பண்ணலாம். எக்ஸாக்ட்லி. இப்போது குடல் புற்றுநோய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜாஸ்தி சிம்டம்ஸ் எதுவுமே தெரியாது. சாதாரண லேசாக மலச்சிக்கல் இருக்க மாதிரி இருக்கும், ஒரு வயிற்றில் உப்பசமாக இருக்க மாதிரி இருக்குதுன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அந்த மாதிரி மட்டும்தான் சிம்டம்ஸ் இருக்கும். இதுக்கெல்லாம் யாரும் பெருசாக வைத்தியமே பார்க்கறதே கிடையாது. இதை நீங்கள் கண்டுபிடிக்கிறப்ப கிட்டத்தட்ட 3rd ஸ்டேஜில் தான் கண்டுபிடிக்கவே முடியும், ப்ராப்பர் சிம்டம்ஸ் தெரிய வரும். இது வீட்டில் யாருக்காச்சும் முன்னாடி இருந்தது அப்படின்னா இதை நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஒரு 6 months ஒன்ஸோ ஆனுவலாக அதுக்கான லெவல்ஸ் ஏதாவது ஜாஸ்தியாக இருக்கா இல்லை அதுக்கான ஜீன் நம்மக்கிட்ட இருக்கா அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணி பார்த்தோம்னா நம்ம முன்னாடி இருந்தே கேர்ஃபுல்லாக இருக்கலாம். ஏர்லியாக டயக்னோஸ் பண்ணோம்னா நம்மளோட இப்போ நீங்கள் சொல்கிறீங்களே இந்த வாழ்க்கை முறை இதனால ஜாஸ்தி ஆகுமான்னு, ஸோ இதை கண்டுபிடிச்சோம்னா இப்போ நம்மளோட வாழ்க்கை முறை ஜாஸ்தி ஆகும். நல்ல ஐடியாவாக இருக்குது. இப்போ வாழ்க்கை முறை குறைவாக இருந்துச்சுன்னா இந்த டெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா இது இருக்கு அப்படின்னா அதை க்யூர் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட வாழ்க்கையை நீட்டிக்கலாம். இது ஒரு ஐடியாவும் இருக்குது. ஓகே மேடம். இந்த படத்தில் வராதன் அடிப்படையில் கேட்குறேன், 500-600 ஆண்டுகளுக்கு முன்னாடி போதி தர்மருடைய டிஎன்ஏ இருக்கு, தூண்டி விடலாம், அது செயல்படுத்த வச்சோம்னா அந்த திறமை வரும் அப்படின்றாங்க. ஸோ அதன் அடிப்படையில் நம்மளுடைய மூதாதையரோட டிஎன்ஏ நம்மகிட்ட இருந்து அவங்க ஆயுட்காலமோ இல்லை அந்த திறமையோ அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா இதன் மூலமாக ஒரு செயல்பாடு அந்த டிஎன்ஏ தூண்டி விடுவதன் மூலமாக அதை செயல்படுத்துறதுக்கு வழிமுறை இருக்கா? இருக்கு. இப்போ எல்லாருக்குமே அந்த நீங்க சொல்றது பாசிட்டிவ் சென்ஸ்ல சொல்றீங்க, அதாவது அதை தூண்டி விட்டு அந்த திறமையை கொண்டு வரதுக்கு நீங்க சொல்றீங்க. இதே மாதிரி தான் உங்க உடம்புல ஒரு டயபெட்டிக் ஜீன் இருக்குதோ இல்லை ஒரு கேன்சருக்கான ஜீன் இருக்கோ இல்லை வேற எதுனாலும் அது ஒரு சில சமயம் அது உங்களுக்கு தெரியவே தெரியாது. இட்ஸ் கால் மாஸ்கிங். ஏதாவது ஒரு விஷயம் நடக்கிறப்போ இல்லை ஏதாவது ஒரு உங்களோட செயல்முறை மாற்றங்கள்லாம் நீங்கள் பண்ணுறப்போ இட் இஸ் கால் மியூட்டேஷன்னு சொல்லுவாங்க. அது அப்போ தான் அது தெரியப்படுத்தும், எக்ஸ்ப்ரெஸ் பண்ணும் அந்த ஜீனை. ஸோ அதுக்கு மேலே தான் உங்களுக்கு அதோட
சிம்டம்ஸோ இல்லை எதுனாலும் தெரிய வரும். ஸோ திறமைகளும் அந்த மாதிரி இருக்கலாம், எக்ஸ்பிரஸ் ஆகாமல் இருக்கலாம். அது ஏதாவது ஒரு விஷயம் நடக்கிறப்ப தான் வந்து அது வெளியே வரும். திறமைக்கு இது அந்த ஏஜ்க்கு ஆயுட்காலத்துக்கு ஆயுட்காலத்துக்கும் வந்து ஆயுட்காலம் வந்து இட் இஸ் ஆல்ரெடி தேர். உங்களோட லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷனை பொறுத்து தான் வந்து இட் இஸ் பேலன்சிங் ஈக்குவலி. ஸோ ஆல்ரெடி உங்க உடம்புல இருக்கிறது இதெல்லாம் இருக்குதுன்ட்டு இருக்கு, ப்ளஸ் வழியா வர்றது. ஸோ உங்க தாத்தாவோட ஜீன் உங்க அம்மா கிட்ட இருந்து வருது அப்படிங்கிறப்போ வந்து அம்மாவோட வாழ்க்கை முறையிலையும் அந்த இது வந்து கொஞ்சம் வேற மாதிரி மாறுபட்டிருக்கும். ஸோ அதுதான் உங்களுக்கு இப்போ கேரி ஓவர் ஆகும். ஸோ இப்போ தாத்தாவோட ஜீன் அப்படியே உங்ககிட்ட இருக்குமானா எல்லா ஜெனட்டிக்கல் ஹேபிட்ஸும் அதே மாதிரி இருக்காது, கொஞ்சம் மாறுபட்டு தான் இருக்கும். அப்போ இப்போ இருக்கக்கூடிய வாழ்க்கை முறை அப்படிங்கிறது நம்மளுடைய டிஎன்ஏவை பாதிக்கும் இல்லையா? இது நம்ம சந்ததிகளையும் பாதிக்கும் இல்லையா? கண்டிப்பா. அது எப்படி இருக்கு இப்போடைய வாழ்க்கை முறை நம்மளுடைய டிஎன்ஏ எந்த அளவு தாக்கத்தை ஏற்படுத்தும்? நிறையவே தாக்கத்தை ஏற்படுத்தும். நிறைய பேர் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த லைஃப் ஸ்டைல் ஹேபிட்ஸு, ராத்திரி சாப்பிட்றது, ராத்திரி ரொம்ப நேரம் முழிச்சிட்டு இருக்கிறது, நம்மளோட ஸ்க்ரீன் டைம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா நம்ம விஷுவல் இதே வந்து ஜாஸ்தி நேரம் ஆயிடுச்சு. எதுக்கு எடுத்தாலும் ஃபோன் தான், எதுக்கு எடுத்தாலும் வந்து ஐபேடு, சிஸ்டம், இப்படியே தான் நம்ம வாழ்க்கை முறை இருக்குது. ஸோ அதனாலேயே வந்து நிறைய இப்போது அந்த காலத்து ஆளுங்களோட வேலை பார்த்தீங்கன்னா முழுக்க வந்து அவங்களோட உடற்பயிற்சி, அதாவது உடல் வேலை சம்பந்தமே வந்து அப்படிதான் இருக்கும். வேலைகள் வந்து உடலுக்கு வேலைகள் இருக்கிற மாதிரி இருக்கும். இப்ப இருக்கிற நம்மளோட காலகட்டத்துல பாத்தீங்கன்னா எல்லாம் மூளைக்கு தான் ஜாஸ்தி வேலை இருக்க மாதிரி இருக்குது. நிறைய பேர் வந்து அந்த பிசிக்கல் வேலையே வந்து இருக்கிறது இல்லை. அதனாலேயே வந்து நிறைய சேஞ்சஸ் வருது, மரபணுக்கள் மாற்றம் அதனாலேயே நிறைய வரும். லைஃப் ஸ்டைல் நிறைய மாற்றங்கள் வருது. ஓகே. அந்த காலத்துல இருந்த வாழ்க்கை முறை வேலை, இந்த காலத்துல இருக்க வாழ்க்கை முறை வேற. அதே நேரத்துல அந்த காலத்துல மனிதர்கள் சராசரி ஆயுட்காலம் கம்மி, இன்னைக்கு வந்து அதிகமாயிருக்கு. ஏன்னா இன்னைக்கு இருக்க அந்த மருத்துவ முறைங்கிறது மேம்பட்டிருக்கு, மருத்துவ முறை மேம்பட்டிருக்கிறதுனால சராசரி அந்த வாழ்நாள் வந்து மேம்பட்டிருக்கு. அதன் அடிப்படையில் வரக்கூடிய நாட்கள்ல இந்த மரபணுக்கள் நம்மளுடைய வாழ்க்கை முறையால் மாற்றம் அடைஞ்சிச்சுன்னா ஆயுட்காலம் கூடுமா குறையுமா? கண்டிப்பா ஆயுட்காலம் கூடும், இதுல எனக்கு எந்த டவுட்டுமே கிடையாது. இன்ஃபேக்ட் வந்து இப்போ சொல்கிறீங்களே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஏஐ, அது மூலமாக வந்து ஃப்யூச்சரில் இன்னும் போக போக எப்படி இருக்கும்னா, நீங்கள் ஒரு பிளட் சாம்பிள் எடுத்தீங்க அப்படின்னாலே மொத்தமாக உங்களுக்கு வந்து என்னென்ன இருக்குன்னு ஆட்டோமேட்டிக்காக அதுவே சொல்லிடும். அந்த அளவுக்கு அட்வான்ஸ்டாக போகும். இன்னும் காலம் போக போக அந்த அளவுக்கு அட்வான்ஸ்டாக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்துடும். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு ஸ்க்ரானோ, ஒரு எக்ஸ்ட்ரா ஃபுல் பாடி சிடி, இப்போல்லாம் இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, போய் நின்னீங்கனாலே உங்களுக்கு இதெல்லாம் இருக்குதுன்னு சொல்கிற மாதிரி அது வந்துடும். ஸோ அந்த அளவுக்கு வந்துருச்சுன்னா கண்டிப்பாக உங்களோட ட்ரீட்மெண்ட் முறைகளும் அதுக்கு தகுந்த மாதிரி. இப்போவே வந்து ஜெனட்டிக் இது ஐடென்டிஃபிகேஷன் பண்ணதுலேருந்து ட்ரீட்மெண்ட் வைஸ் நம்ம எவ்வளவோ இம்ப்ரூவ் ஆயிருக்கோம். நீங்கள் சொல்கிறீங்க பார்த்தீங்களா, நம்மளோட வந்து வாழ்நாள் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகுது, ஜாஸ்தி ஆகுது. ஸோ அப்போ அதுக்கு ட்ரீட்மெண்ட் ஜாஸ்தி ஆகிறப்போ இதை முன்னாடியே கண்டுபிடிச்சோம்னா அதுக்கான நம்மளுக்கு எப்படி வந்து அதுக்கு வைத்தியம் பார்க்கணுங்கிற முறையும் மாறும். ஸோ கண்டிப்பாக வாழ்நாளும் நீடிக்கும். ஆனால் நம்ம சாப்பிடக்கூடிய அந்த உணவு முறைகள் முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு இல்லையா, அதை மாற்றிக்கணும் இல்லையா? நிறைய பேர் வந்து நிறைய கான்செப்ட்ஸ் வந்து அதை எப்படி உள்வாங்கியிருக்காங்கங்கிறது நம்மளுக்கு தெரியாது. ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு சிச்சுவேஷனில் அதை உள்வாங்கியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து ஒவ்வொருத்தங்களோட இம்பேக்ட் ஒவ்வொரு மாதிரி இருக்குது. ஒரு சிலர் வந்து இல்லை சிறுதானியம் சாப்பிட்றது தான் நல்லது, ஒரு சிலர் வந்து இல்லை வீகன் சாப்பிட்றது தான் நல்லது, அந்த மாதிரி வேறு லைஃப் ஸ்டைல்ஸ் இதெல்லாம் இப்போ பண்ணுறாங்க. நம்ம உடம்புக்கு நம்ம தமிழ்நாட்டில் பிறந்தோமா, இங்கே தான் இருக்கிறோமா, நம்ம இதுக்கு முன்னாடி இருந்து நம்ம மூதாதையர்கள் நம்மளுக்கு எது பண்ணது, நம்ம அரிசி சாப்பிட்றவங்க, கம்பு சோளம் சாப்பிட்றவங்க, இதெல்லாம் நார்மலாக நம்மளுக்கு வந்து செட் ஆகக்கூடிய ஒன்று. நம்மளுக்கு அந்த பீஸா பர்கர்லாம் வந்து இது மேலே இருக்கிற ஒரு தாக்கம் தான் ஜாஸ்தியாக இருக்குது ஒழிய அது நம்மளுக்கு வந்து ரொட்டீனில் செட் ஆகுமா அப்படின்னா செட் ஆகாது. ஸோ நம்ம நார்மல் வாழ்க்கை முறையில் எல்லாமே வந்து ஈக்குவல் ப்ரொபோர்ஷனில் இருக்கணும். 8 மணி நேரம் தூக்கம், 8 மணி நேரம் வேலை, 8 மணி நேரம் மற்ற வேலைகளுக்கு இது பண்ணிக்கணும். ஸோ நீங்கள் செலவு பண்ணீங்கன்னா தான் எல்லாமே ஹெல்த்தியாக இருக்கும். எங்கே மேடம் இப்போ 9 மணி நேரம் 12 மணி நேரம் வேலையில் இருக்கு. இன்னொரு விஷயம் என்னோட கேள்வி, இந்த செய்தி சொந்தமாக என்னன்னா, என் உடம்புல ஒரு டிஎன்ஏ இருக்கு. அந்த டிஎன்ஏ வந்து ஒரு நல்ல ஒரு ஆயுட்காலத்தை நீட்டிக்கக்கூடிய ஒரு டிஎன்ஏ. இந்த டிஎன்ஏவை எனக்கு தெரிஞ்ச ஒரு நபருக்கு, ஆயுட்காலம் குறைவாக இருக்கக்கூடிய அந்த நபருக்கு செலுத்தி அவருடைய ஆயுளை நீட்டி வைக்க முடியுமா? அறிவியலில் அதுக்கு வழி இருக்கா? வழி இருக்கு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய ட்ரீட்மெண்ட் ஆஸ்பெக்ட்லேயே பார்த்தீங்கன்னா அது ஆனால் அவருக்கு மேட்ச் ஆகணும். நீங்கள் கொடுக்குற அந்த இது வச்சு
இப்போ நிறைய என்ன பண்ணுவாங்கன்னா அது ஜெனட்டிக் இன்ஜினியரிங்னு ஒரு முறை மூலமா அது எல்லாருக்குமே பயன்படுத்துற மாதிரி யூஸ் பண்ணலாம். நம்பர் 1 அப்படி பண்ணிக்கலாம். டைரக்டா ஆனா உங்க உடம்புல இருந்து அவருக்கு செலுத்தணும்னா அது வந்து கொஞ்சம் ரிஸ்க். அவருக்கு மேட்ச் ஆகணும். அந்த மாதிரிலாம் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தான் பண்ண முடியும். இல்லைன்னா பண்றது கஷ்டம். இல்ல அது எல்லாருக்குமே சாத்தியமா? ஃபியூச்சர்ல எல்லாமே சாத்தியம் ஆயிடும். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அந்த மாதிரி எல்லாத்தையுமே கொண்டு வந்துரும். ஓகே மேடம். ஸோ சாத்தியம் ஆக்கிடும். இன்னும் நீங்க 2050 2060லாம் பார்த்தீங்கன்னா வந்து மெடிக்கல் ஃபீல்டே வேற மாதிரி மாறிடும். இல்ல அதோட எக்ஸ்ட்ரீம் எந்த அளவுக்கு இருக்கும் இந்த டிஎன்ஏ பொறுத்த இந்த சப்ஜெக்ட்ல? 2 எக்ஸ்ட்ரீம்ஸ் இருக்கு. நல்லதுக்கும் யூஸ் பண்ணலாம். நீங்க வந்து தீய வழியில யூஸ் பண்றதுக்கும் பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ அதனால எல்லாருக்கும் எல்லா வகையான என்ன சொல்லுது கிடைக்கக்கூடாது. எல்லாத்துக்குமே ஈஸியாக ஆக்சசிபிலிட்டி இருக்கக்கூடாது. அணுகுமுறை ஒவ்வொருத்தரும் எல்லாத்துக்குமே லைசன்சிங் ப்ராப்பராக இருந்து எதுக்கு யூஸ் பண்ணணுமோ அதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணுங்கிற மாதிரி இருக்கிறது தான் நல்லது. யார் வேணாலும் எதை வேணாலும் எப்படி வேணாலும் யூஸ் பண்ணலான்னு போனால் அது தீய வழிகளில் ஜாஸ்தி யூஸ் ஆகிடும். ஓகே மேடம். இந்த ஆய்வை பொறுத்த மட்டுக்குமே இவங்க இரட்டையர்களை வச்சு தான் அந்த ஆய்வு பண்ணியிருக்காங்க. ஏன் இரட்டையர்களை வச்சு அந்த ஆய்வு பண்ணணும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. இரட்டையர் சகோதரர்களை வச்சு தான் ஆய்வு பண்ணியிருக்காங்க. எப்படின்னா ஒரே மாதிரி ஃபேஸ் இருக்காங்க, ஒரே இடத்துல பிறந்தாங்க, ஐடென்டிக்கல் ட்வின்ஸ் நீங்க சொல்றது. ஸோ ஏன்னா இப்போ இதோட ஒரு கேள்விக்கு பதில் ஆல்ரெடி நம்ம கிட்ட இருக்கு. ஒரு கேன்சர் பேஷண்ட்டுக்கு குழந்தைனா கூட அந்த போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட்னு ஒரு முறை வைத்தியம் இருக்கு. அதுக்கு வந்து ஐடென்டிக்கல் ட்வின்ஸ்ல இருந்து தான் எடுத்து பண்ணுவாங்க. ஸோ ஏன்னா அவங்களோட மரபணுக்கள் ஆல்ரெடி மேட்ச்டாக தான் இருக்கும். சரிங்களா? ஸோ அப்போ இவருக்கு பண்ணுற மாதிரியே இவருக்கும் இருக்குதா அப்படின்னு டெஸ்ட் பண்ணி பார்க்கறது அவங்களுக்கு ஈஸி. அதனால் அதை வச்சு பண்ணியிருக்காங்க. ஸோ இதே மாதிரி வந்து எல்லாருக்கும் பண்ணணும்னா தனித்தனியாக தான் ஸ்டடி பண்ணணும். ஸோ அதனால் ஐடென்டிக்கல் ட்வின்ஸ் வச்சு இனிஷியலாக ஸ்டடி பண்ண ஆய்வுக்கு தனியாக எடுத்து பண்ணுறதுக்கு வந்து இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப். ஸோ போக போக தான் வந்து மற்றவங்களுக்கு தனித்தனியாக எவ்வளோ தூரத்தில் பாதிக்கும், எவ்வளோ தூரம் சாத்தியம் அப்படிங்கிறது. இன்னொன்று வந்து இவங்க இந்த 100 ஆண்டு கால தரவுகளை வச்சு பண்ணியிருக்காங்க. அவ்வளோ இது நமக்கு தேவையா? அவ்வளோ இது ஆக்சுவலாக தேவையில்லை. பட் அவங்களுக்கு அவ்வளோ ஸ்கோப் இருக்குது. வெளிநாட்டில் வந்து அதுக்கு அவ்வளோ ஃபண்ட் பண்ணுறாங்க, அவ்வளோ ஸ்கோப் இருக்குது, பண்ண முடியுது. நம்மளுக்கு வந்து இங்கே ஆராய்ச்சிக்குன்னு சொல்லி இது பண்ணுறதே வந்து நிதியுதவியே நம்மளுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதன் அடிப்படையில் இன்னொரு கேள்வி இருக்குது. இது வரக்கூடிய காலங்களில் இப்போ வந்து 50% வந்து 10% 20% தான் சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து இந்த டிஎன்ஏ தான் சாத்தியமாக்குது 50% 55%. வரக்கூடிய காலங்களில் இது குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஏன்னா அறிவியல் என்ன வேணா சொல்லலாம் இல்லையா? அறிவியல் என்ன வேணாலும் சொல்லாது. அறிவியல் எப்பயும் என்ன இருக்குதோ அதுதான் சொல்லும். ஒருவேளை மாறலாம் இல்லையா? அது மாறுறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஏன்னா எல்லாரோடலையும் இதோட இது தாக்கம் வந்து 55% இருக்குது அப்படின்னா மீதி வந்து நம்மளோட வாழ்க்கை முறை 45%னா அது என்னைக்கும் மாறுறதுக்கு பாசிபிலிட்டி ரொம்ப கம்மி. நல்ல மேடம். நிகழ்ச்சி நிறைய விஷயங்கள் பண்ணிட்டீங்க. நன்றி மேடம். தேங்க்யூ. நேர்களை மற்றும் நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.